10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனை பார்த்து சொல்றாங்க, இந்த மோசேயை குறித்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எந்த மனுஷன் எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் எகிப்தின் பிடியில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷன் எகிப்தியருக்கு கண்ணியா மாறினா மொத்த ஜனங்களுக்கும் விடுதலை. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தான் நம் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறார். எந்த மட்டும், how long will this man be a snare to us, trap to us? எந்த மட்டும் இவன் நமக்கு கண்ணியா இருப்பான். எந்த ஒரு தேவ பிள்ளை சத்துருவுக்கு கண்ணியா மாறுறாங்களோ அது நிமித்தம் ஒரு கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து, பாவக்கட்டிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இப்போ கர்த்தருக்கு ஆராதனை செய்ய மனிதரை போக விடும் என்று இதுவரை கேட்ட சத்தம் மோசேயின் சத்தம், ஆரோனின் சத்தம். இப்போ பார்வோனுடைய ஊழியக்காரரே சொல்றாங்க, விட்டுருங்க. ஆமென். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்க மட்டும் சத்துருவுக்கு கண்ணியா மாறிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க குடும்பம் விடுவிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே சத்துருவுக்கு கண்ணியா மாறிட்டீங்கன்னா இந்த தேசம் விடுவிக்கப்படும். ஆமென். கேட்கும் போது அப்படி இருக்குல்ல, மாறினாதான் இருக்கும். ஆமென். மாறணும். ஆமென். எந்த மட்டும் இஸ்ரவேலருடைய எகிப்தின் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நமக்கு தெரியும், இஸ்ரவேலர் எகிப்துக்குள்ள என்ட்ராகும் போது யோசேப்பின் நாட்கள்ல 70 பேரா யாக்கோபு போறார். கொஞ்சமா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க பலுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சத்துருவுக்கு எதுதான் உறுத்தம் தெரியுமா? ஒரு தேவர்களுடைய வளர்ச்சி. யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லுவாரு, யோசேப்பு கனித்தரும் செடி, அதன் கொடி சுவர் மேல படரும். அந்த கொடி சுவர் மேல படறதுனால வில்வீரர் அவனை மனமடிவாக்கி. வில்வீரர் ஏன் அவனை மனமடிவாக்குனாங்க அப்படின்னா, அந்த கொடி சுவர் மேல படருது. அப்ப வில்வீரர் மனமடி வாக்க கூடாதுன்னா சுவர் மேல படரக்கூடாது. ஆமென். நமக்கு இவங்க பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நம்ம வளரவும் செய்யணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. வில்வீரர் இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படியான அம்புகளை தொடுக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். சுவர் மேல அந்த கொடி படருமா? 5 அடி சுவர் உங்க முன்னாடி தடையா இருந்தா அந்த கொடியினுடைய வளர்ச்சி 5 அடி பிளஸ் தான் இருக்கும். 10 அடி இருந்தா அந்த கொடியினுடைய வளர்ச்சி 10 அடி பிளஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீது மேல அபிஷேகத்தை வச்சு கொசுவையும் ஈயையும் பூனையும் அடிக்க விட்டுருந்தாருன்னா சவுல்கிட்ட போய் இதை சாட்சியா சொல்ல முடியாது. நான் காட்டில் ஆடு வைத்து கொண்டிருந்த போது 15 கொசுவை கொண்டேன். ஆமென். நம்ம அதெல்லாம் தானே சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு விஷயம் சிங்கம் வந்தது பாருங்க, எவ்வளவு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால்
ஆமென். தேவனுடைய அந்த கிருபையின் தண்ணீர் ஊற்றப்பட்டு ஒருத்தங்க வளரும் போது உங்க முன்னாடி இருக்கிற அத்தனை மதிலுமே, உங்க முன்னாடி ஒரு 10 அடி மதில் இருக்குதா, ஆமென், நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வளர்ச்சி 10 தாண்ட போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கம் வரும்போது சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பலன், கரடி வரும்போது கரடியை மேற்கொள்ளுகிற பலன், கோலியாத் வரும்போது கோலியாத்தை மேற்கொள்ளுகிற பலன், உங்களுக்கு முன்பதாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை மேற்கொள்ள வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா இருந்தது. எப்படி உறுதியா இருந்தது? சர்வ வல்லவராலே. சர்வ வல்லவராலே. இஸ்ரவேலர்கள் வளர்ந்து பெருகிறாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்து உட்கார்ந்தான். ஆமென். வந்தது அவன் பார்க்கிறான். அவன் ஒரு கட்டுப்பாடு பண்ணுகிறான். என்ன கட்டுப்பாடு பண்ணுகிறான்? யாத்திராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம், பிரதர் வாசித்தது எல்லாருக்கும் கேட்டிருக்கும், அவ்வளோ போல்டாக வாசித்தீங்க. இருந்தாலும் மைக்கில் வாசிக்கிறீங்களா? ஆமென். 10:1 அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி அவர்கள் பெருகாதபடிக்கும். சத்துருவனுடைய திட்டம் என்ன? நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பெருகக்கூடாது. நீங்க 10 பேரை வச்சு ஆராதிக்கிறீங்களா, பிரச்சனை இருக்காது. 10-50 ஆச்சா பிரச்சனை வந்துடும். ஆமென். அவர்கள் பெருகாதபடிக்கும். நீங்க 10 பேரை வச்சு ஆராதிச்சா அவங்களே சேர் எடுத்து தருவாங்க, அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா 10-50 ஆச்சு, வில் வீரர் அவனை. ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க உங்க லைஃப்லயே பாருங்க, ரொம்ப உங்களுக்கு உங்க கஷ்டத்துல ரொம்ப கூட நின்ன நிறைய பேர் நீங்க கொஞ்சம் வளரும் போது பார்க்கவே முடியாது. என்ன சிஸ்டர் உங்களை காணும், உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. என்ன? ஆமா, என்ன? ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பாருங்க, நம்ம ஒண்ணு இல்லாம இருக்கும்போது எல்லாம் நிற்பாங்க. அதாவது தாவீது இங்கேயே நிக்கட்டுமே அப்படிதானே சவுல் சொல்லி விடுவாரு. அவன் நிக்கட்டுமே, நல்ல பையன், அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது வரைக்கும் நிக்கட்டும். ஹல்லேலூயா. அடுத்து அவனை பத்தி பாட்டு வருது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. பார்க்க ஆரம்பிச்சான். ரைட், இவனை எப்படி பழிவாங்க? பெஸ்ட், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சிலர் பழி வாங்குறதே அப்படிதானே. சவுல் அவனை பழி வாங்கணும், இவனை அட்டாக் பண்ணணும், தன் மகளையே. என்னெல்லாம் பிரச்சனை, எப்படியெல்லாம் பழி வாங்குறாங்க பாருங்க, எப்படியெல்லாமோ. அதாவது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அப்படி பார்க்கும்போது சவுல் அவனை 1000 என்ன பண்றான் தெரியுமா? 1000 பேருக்கு அதிபதியா வைக்கிறான். தாவீது அதை வந்து என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. சரி, தாவீதுக்கு தெரியும் என் மேல இருக்கிற அபிஷேகம் உண்மை, என் மேல இருக்கிற அழைப்பு உண்மை. யார் என்ன ஒதுக்குனாலும், யார் என்ன மறந்தாலும், யார் என்ன மட்டம் தட்டினாலும், ஏற்ற காலத்தில் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம்பேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே தம் தேவைக்காக சொல்லுவோம். கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் பொது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை, நன்றி ஆண்டவரே, வைத்தீரே, துதிக்கும் பொது பாடல் என்னாவில் தந்தீரே. அவர்கள் பெருகாதபடிக்கும். அதே போல இன்னொன்னு புரிந்து கொள்ளுங்கள், இன்னொருவருடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு இதே போல எரிச்சல் பொறாம வருதுன்னா சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கையில் எடுக்கிறான்னு அர்த்தம். இனி ஆமேன் வராது. இது நம்ம இதுல பாதிக்கப்படாத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே. ஏங்க, சீஷர்களே யோவானுடைய தாயார் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்துல ராஜ்யம் சொல்ல. அவங்களுக்கு இன்னும் புரியல அவர் சொன்ன ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இவங்க இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ ரோமர் ஆண்டுட்டு இருக்கிறாங்க.
நாளைக்கு இவர் அந்த சேர்ல உட்கார்ந்ததும் மந்திரியா செக்ரட்டரியா யோவானும் ட்ரெஷரரா யாக்கோபு இருக்கணும். அதை மைண்ட்ல வச்சுட்டு ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யம்னு சொல்றீங்களா ஆண்டவரே, என் 2 பிள்ளைங்களும் ஒரு ஆள் ரைட்ல இருக்கணும், நான் லெஃப்ட்ல இருக்கணும்னு சொன்னோன்னா சீஷர்களுக்கெல்லாம் விறுவிறுன்னு வந்துச்சு கோபம். ஆமென். அதனாலேயே என்னமோ தெரியல, ஆண்டவர் பேதுருட்ட சொல்லுவார், பேதுருவே உன் இள வயதுல நீ உன் இஷ்டம் போல நடந்த, முதிர் வயதுல உன்னை தூக்கிட்டு போவாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, நீ உன்னோட முதிர் வயதுல ரத்த சாட்சியை மறிக்க போறேன். எனக்கு என்னை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் திரும்பி பார்க்கும்போது யோவான் வருவான், ஆண்டவரை நான் எப்படி சாவேன்னு சொல்லிட்டீங்க, இவனும் எப்படி சாவான்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சமாதானமா இருக்கு ஆண்டவரே. நிறைய பேருக்கு ஆறுதலே அப்படிதான், ஆண்டவர் இவனையும் சொல்லிட்டீங்கன்னா. நாங்களும் காலேஜில் எல்லாம் பேப்பர் தரும்போது நமக்கு தெரியும் எப்படி மார்க் இருக்கும், எங்க ஆறுதல் என்னன்னா எப்படி பார்ப்போம், அதுல ஒரு சமாதானம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வா. நமக்குள்ள இந்த 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 ஒரு எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது. ஆமே. யோவானை பார்த்தீங்களா? ஆமே. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, யோவானுடைய சீஷர்கள் வந்து, என்னங்க நம்ம கிட்ட வர கூட்டம்லாம் அங்க போகுது அப்படி சொன்னதும் யோவான் ஸ்நானன் சொல்லுவார், அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். அந்த யோவானை குறித்து, அந்த யோவான் ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? ஒரு அற்புதம் செஞ்சாரா? ஒண்ணுமே செய்யல. ஆனா இயேசு சொன்னார், தீர்க்கதரிசிகள்ல பெரியவன்னா இவன் தான் அப்படின்னார். ஸ்ரீகள்ல பிறந்தவர்கள்ல பெரியவன். இயேசுவே இறங்கி வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்ல. இயேசு இருக்கிற இடத்துல யோவானை வர வச்சாரா? யோவான் இருக்கிற இடத்துல இயேசு போனாரா? எப்படி கனப்படுத்துறார் பாத்தீங்களா? க்ளோரி. அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும். இந்த பார்வோனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? பெருகக்கூடாது. தேவ ராஜ்யத்தை உடையவனுடைய எண்ணம் என்ன? சொல்லுங்க. இனி 1 hour நீங்க இங்கதான் இருக்க போறீங்க, நீங்க சொல்லியே ஆகணும். அவன் தேவ ராஜ்ய மனநிலை அபிஷேகத்தில் நிறைந்தவன் என்ன சொல்லுகிறான்? அவர் பெருகட்டும். பார்வோன் என்ன சொல்றான்? பெருகக்கூடாது. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூட நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதபடிக்கும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும். 3 காரியத்தை மனசுல வச்சு இஸ்ரவேலரை ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்கிறான். 1, இவன் வளரக்கூடாது. 2, நமக்கு எதிராக வந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அவனுடைய டார்கெட் என்னன்னா, இவனை எதிர்க்க வச்சிடக்கூடாது. இவனை எதிர்க்க வைக்காம இருக்கணும்னு என்ன செய்யணும்? இவனை ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிடணும். இயேசு பிசாசை எதிர்க்கிறதுக்கு அவர் எந்த ஒரு நிலையில இருந்தார் தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் எவ்வளவு சீக்கிரம் டீலிங்குள்ள வந்தான் தெரியுமா? இயேசு கிட்ட யாரும் இல்லாத டைம்ல இயேசு கிட்ட வந்து, இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க மட்டும் எஸ்ஆர் போட்டீங்கன்னா, லைட்டா வணங்கிட்டீங்கன்னா நான் இது எல்லாம் தந்துடுவேன். நீங்க வணங்குறது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். சில கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த மேட்டரை நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன், அவ்வளவுதான். சில எல்லாரும் மாலை மலர் ஆயிடுவாங்க. மாலை மலர்னு என்ன தெரியுமா? நாளைக்கு வரக்கூடிய செய்தி இன்னைக்கே வந்துடும். அது நாளைக்கு மெதுவா வரும், அது இன்னைக்கே. ஏசு என்ன சொல்ல தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, நான் உன்னை வணங்கி வாங்குவேன் நினைக்கிறியா? உன்னை ஜெயிச்சு வாங்க போறேன். ஆமென். தனியா யாரும் இல்லாத இயேசு கிட்ட வந்து இயேசுவை கால விழ வைக்க பார்த்தான். இயேசு அவனை விரட்டி விட்டார். ரிசல்ட் என்ன தெரியுமா? கதரேனே நாட்டுல இயேசு கரையில காலை வச்சதும் மொத்த பிசாசம் வந்து காலில் விழுந்து கிடக்குது. என்னதுன்னு அர்த்தம்? எந்த காரியத்திலையும் உலகத்தோடு ஒத்து போகாம, பிசாசோடு ஒத்து போகாம நீங்க நின்னுட்டீங்கன்னா, நீங்க அவன் கால் கீழே இல்ல, அவன் உங்கள் கால் கீழே விழும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். இந்த மோசே எப்படி கண்ணியா மாறினா அப்படின்னா இப்படிதான்.
அதை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் கண்ணியா மாறினது நிமித்தம் பார்வோனுடைய ஊழியக்காரங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியலையா, எகிப்து அழிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சத்துருவின் கண்ணியில் காணப்படுகிறவர்களாய் அல்ல, சத்துருவுக்கு கண்ணியாய் காணப்படுகிறவர்களாய் சபை மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கப்பர்நகூமிலே பிரசங்கம் பண்ணும்போது பிசாசு ஜெபாலயத்திலிருந்து ஓடிச்சான். அப்ப அது வரைக்கும் பிசாசு எங்க சேஃபா இருந்துச்சு? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. ஆமென். ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, கண்ணியா ஓடுது. ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஓடுது. 18 வருஷம் ஒரு ஸ்திரீ கூனியா இருந்தா. எங்க இருந்தாங்க அந்த அம்மா? ஜபாலயத்துல. இயேசு சுகமாக்கும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? யார் கட்டி வச்சான்னு சொல்லுவார் தெரியுமா? சாத்தான். 18 வருஷம் நீ சர்ச்சிலே இருந்துக்கோமா. சிலர் அவனே கொண்டு விடுவான். அங்கதான் நமக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம கண்ணியா மாறாத வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், போராடி ஜெபம் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? சொல்லுவாங்க, சில பாம்பை பார்த்தா விட்டுறணும், அது பாட்டுக்கு போயிடும். நம்ம உருன்னு வச்சா அது நைட்டு வந்து நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமென். அதாவது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. அது கர்த்தருக்கென்று. எதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, பவுல் சொல்லுகிற, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். அந்த பவுல் வர்ற இடத்துல எல்லாம் ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த மோசே நீங்க பாத்தீங்கன்னா, மோசே எப்படி கண்ணியா மாறினா? நம்ம சத்ருவுக்கு கண்ணியா மாறணும்னா முதல்ல எதுல கவனம் செலுத்தணும்னா, சத்ருவின் கண்ணியில நாம இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துல தான் அவன் வளர்றான். அவன் எகிப்திலே வளர்ந்தவனா இருந்தாலும் அவன் முதல்ல எதை வெறுத்தான் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. சத்ருவின் கண்ணியில் அகப்படாதிருக்க முதல்ல நம்ம வெறுக்கக்கூடிய காரியம் உலக அடையாளம். உலக அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. அது வெறுத்து, அது வெறுத்து வேண்டாம். எலியாவை பார்த்தீங்களா? அவன் வந்து யேசபேலுக்கு கண்ணியே யார் தான் தெரியுமா? எலியா. எலியா தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினான் தெரியுமா? அக்கினி இறக்குகிறவன், பிராக்கெட்ல மலையை நிக்க வைக்கிறவன். ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா பேரையும் சொல்லல, எந்த பைபிள் காலேஜில் படிச்சேன்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவ்வளவுதான். இதுக்கு மேல இல்ல. வேற அடையாளத்தெல்லாம் இருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். முதல்ல சின்ன வயசுல இருந்து வளரும் போதே பார்வோனுடைய குமாரத்தை தூக்கி தூக்கி வளர்க்கிறான். எல்லாரும் பார்ப்பாங்க. மிரியாமுக்கு தெரியும் இது யாருன்னு. எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி, ஏ நான் பார்வோன் குமாரத்தி கையில இருக்கிறாங்க தெரியுமா? அது யார் தெரியுமா? எங்க தம்பி. ஆமா, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா மோசே அதை சின்ன வயசுல இருந்தே இந்த அடையாளம் வேண்டாம். ஃபியூச்சர்ல மோசே எந்த அடையாளத்தில் அறியப்பட்டா தெரியுமா? என் தாசனாகிய மோசே. அதை வெறுக்கிறான். அது மட்டுமல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அப்போ அடுத்த சத்துரு வைக்கிற டிராப் எதுல இருக்குன்னா, பாவ சந்தோஷத்துல. பாவம் செய்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அநேகர் பாவம் செய்யறது எதுக்குன்னா, அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு. அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம். அதை விட தேவ ஜனங்களோட எபிரேயர் 11, 24, 25, 26 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நான் சொல்லி விடுகிறேன். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு
முதல்ல வெறுக்கிறான், அடுத்து தெரிந்து கொள்ளுகிறான், அடுத்து இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமா இருந்து மேலானதை நாடுகிறான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று. ஒருத்தன் கண்ணியா மாறணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, பூமிக்குரியதை நோக்காம மேலானதை நோக்கணும். ஹalleluya. பூமிக்குரியதை நோக்கினால் அழைக்கப்பட்ட ஆரோனாலையும் கண்ணியா மாற முடியாது. மேலானதை நோக்கினால் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்க்கப்பட்டாலும் கண்ணியா மாற முடியும். இங்க சூழ்நிலை விஷயம் கிடையாது. ஆரோன் எகிப்தின், அதாவது அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன் கிடையாது ஆரோன். அப்ப ஆரோனுக்கு பிரேயர் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். மோசேக்கு அப்படி கிடையாது. அந்த எகிப்தின் தேவர்களுக்கு முன்பாக அவன் வளர்க்கப்பட்டான். ஆனால் அவனால கண்ணியா மாற முடியுது. ஆமா, நான் இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி, நான் வேலை பார்க்கிற இடம் எப்படி, இல்ல இல்ல இல்ல, நான் மனதில் எடுக்கிற தீர்மானம். தானியேல் தீர்மானம் எடுத்தார் பாத்தீங்களா? ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த ஒரு காரியத்தை செய்யும்படியா நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் வைங்களேன், பரலோக தயவு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆமே ஆமே, ஹalleluya. ஆண்டவருடைய ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும். மோசேக்கு அந்த ஃபேவர் தான் கிடைக்குது. அந்த ஃபேவர் மோசேக்கு கிடைக்குது. 40வது வயதுல கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எகிப்தை விட்டு அவனை வெளியே கொண்டு போகிறார். எகிப்துல வளர்ந்தாலும் மோசே கிட்ட என்ன கிடையாதுன்னா, எகிப்தின் வாசனை கிடையாது. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சிம்சோனை எப்படியும் மேற்கொள்ள முடியலையே, பெலிஸ்தீருக்கு சிம்சோனை மேற்கொள்ள முடியவில்லையே. கடைசியில் என்ன பண்ணாங்க? அவனை கண்ணியில் அகப்படுத்தினா ஈஸியா மேற்கொள்ளலாம். கண்ணியில் அகப்படுத்தினார்கள். கண்ணியில் அகப்படுத்த தெளிலாளை பயன்படுத்தினார்கள். தெளிலாள் கேட்கிற, உங்களுக்கு இந்த பலம் எங்கிருந்து வருது கேட்கிறா. என்று சொல்ல மாட்டீங்களா? அவர் பார்த்தாரு, சொல்லாம விட மாட்டா. என்ன சொல்ல? அது நீ ஒரு புதிய கயிறினால் என்னை கட்டினால் அங்கதான் இருக்கு. ஓ அப்படியா? கட்டுவா. கட்டும்போது வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த கயிறு ஒரு நெருப்பு பட்டு நூல் அருந்து போவது போல உடைஞ்சு போகுது. அப்போ சிம்சோனுக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுது? உடைஞ்சு போகுது. அப்போ சிம்சோனுக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுது? வல்லமை வெளிப்படுது இல்ல? இவர் ஓடுறார், திருப்பியும் வர்றாரு, திருப்பியும் வந்தார். நீங்க நல்லா கவனிச்சீங்களா? ஒரு முயற்சி தோல்வி அடைந்தது, 2வது முயற்சி தோல்வி அடைந்ததுன்னு சொல்லி பெலிஸ்தியன் விட்டுட்டானா? ஆனா நம்ம ஒரு ஜெபம் கேட்கப்படலன்னு அடுத்த திறப்பின் வாசல்ல ஆளே இல்லை, வாசலே திறக்கல. நாங்க எத்தனை மீட்டிங். பெலிஸ்தியனை பாருங்க, ஒரு முயற்சி தோல்வி அடைந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்து விட்டானா? இல்லை, 2வது வாட்டி 3வது வாட்டி. இந்த இடத்துல அவனுக்கு ஆண்டவருடைய ஃபேவர் இருக்குது இல்ல? இங்கதான் நிறைய தப்பு பண்றது. என்ன அப்படின்னா, அப்போ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நியாயாதிபதிகள் 14-15 அதிகாரங்கள்ல எடுக்க வேண்டாம், கவனிங்க. ஏன்னா அது சப்ஜெக்ட் இல்லாததுனால நாங்க போகல. காணப்பட்ட ஒரு சம்பவம் 16வது அதிகாரத்துல மிஸ் ஆகும். அங்கேயும் வல்லமை வெளிப்பட்டுச்சு. சிங்கம் வரும்போது வல்லமை வெளிப்பட்டுச்சு, இங்கேயும் வல்லமை வெளிப்படுது. ஆனா அங்க காணப்பட்ட ஒண்ணு இங்க காணப்படலை. என்ன தெரியுமா? அங்க பார்க்க முடியும், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். அது இங்க மிஸ் ஆயிட்டு. இப்ப இவன்கிட்ட கிஃப்ட் மட்டும் இருக்கு, யார் இல்ல? கர்த்தர் இல்ல. நிறைய பேருக்கு கிஃப்ட் போதும், கிஃப்ட் மட்டும் வச்சுட்டு ரொம்ப நாள் ஓடாது, ரொம்ப நாள் ஓடாது. ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஃபேன் எப்ப நிற்கும்? அது நிக்கிறது வரைக்கும் என்னதான் செய்யும்? ஓடிட்டு தான் இருக்கும். ஆஃப் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நிற்கும். அது ஆஃப் பண்ணதே தெரியாம ஃபர்ஸ்டா பாக்குறவங்களுக்கு எப்படிதான் தெரியும் ஃபேன் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? சிம்சன் அப்படிதான் பார்த்தான்.
அதனாலதான் 3 வாட்டி எஸ்கேப் பண்ண, 4வது வாட்டி ஃபேன் நின்னுட்டு. கடந்த சில வருடங்களாகவே ஆவியானவர் அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ணி பேச வைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த கான்டாக்ட் கரெக்டா இருக்கா பாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குள்ள அந்த ஜெப வரம் இருக்குங்க. நம்ம ஜெபிக்க முழங்கால் போட்டாலே எங்க இருந்து பாயிண்ட்ஸ் வரும்னு தெரியாது. நம்ம அப்போ நான் ஜெபிக்கிறேன்னு அப்போ கிஃப்ட் இருக்கும். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆனா நமக்கு தெரியணும்ல, ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கும் ஒருத்தங்கள்ட்ட பேசாம இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம் தெரியும்லாங்க நமக்கு. இவன் என்ன நினைச்சா, நம்ம கிட்ட தான் கிஃப்ட் இருக்குல்ல, கிஃப்ட் இருந்துச்சுப்பா, அந்த கிஃப்ட தந்தவர் இல்லையே. அவர் இல்லாம இது எவ்வளவு நாள் இதுக்கு வேல்யூ இருக்கும்? அவர் தானங்க அவர் புதுப்பிக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவர் தானங்க புதுப்பிக்கிறவர். இங்க ரெனியூ பண்ணவே இல்லையே. மாட்டினான் பாத்தீங்களா ட்ராப்ல. ஏன்னா டைரக்டா சத்துருவுக்கு ஃபைட் பண்ண முடியல. அதனால கண்ணியில் அகப்படுத்தி முதல்ல எங்க கை வச்சான் தெரியுமா? ஸ்ட்ரெங்த்ல கை வைக்கிறான். அவன் முடியல, ஸ்ட்ரெங்த் இருக்கு. தேவ பிள்ளையின் பலத்துல கை வைப்பான். விசுவாசம் உங்க பலமா இருந்தா அதுல கை வைப்பான். ஜெபம் உங்க பலமா இருந்தா அதுல கை வைப்பான். வசனம் உங்க பலமா இருந்தா அதுல கை வைப்பான். ஐக்கியம் உங்க பலமா இருந்தா அதுல கை வைப்பான். சபை கூடுதல் உங்க பலமா இருந்தா அதுல கை வைப்பான். ஊழியம் உங்க பலமா இருந்தா அதுல கை வைப்பான். பலத்துல கை வச்சான். 2வது எங்க கை வச்சான் தெரியுமா? விஷன்ல கை வச்சான். கண்ல கை வைக்கிறான். இதுவரை அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது, இனி தரிசனம் இல்ல. தரிசனம் உள்ளவன் கர்த்தரால் நடத்தப்படுவான், தரிசனம் இல்லாதவன் பெலிஸ்தியனால் நடத்தப்படுவான். அவன் கண்ணில் கை வச்சதும் அடுத்து அவனை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனது யாரு? தூதர்களா? இல்ல, பெலிஸ்தியர்கள். அடுத்து எதுல கை வைப்பான் தெரியுமா? அடையாளத்துல கை வைப்பான். நேற்று வர கிதியோன் யாரு? அவன் இஸ்ரவேலருக்கு ரட்சகன், நியாயாதிபதி. இன்னைக்கு யாரு தெரியுமா? பெலிஸ்தியருக்கு டைம் பாஸ். பெலிஸ்தியர் சொல்றாங்க, போர் அடிக்குது, அவனை கூட்டிட்டு வாங்க. ஒரு தேவ பிள்ளை, நான் கண்ணியில் அகப்படும் வரைக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு. நான் கண்ணியாய் மாறிட்டேனா என்னை சார்ந்தவர்களுக்கு விடுதலை. ஆமென். இந்த மோசே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போகிறார். எகிப்தின் வாசனையே இல்லை. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் எகிப்திலிருந்து கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது. இப்போ நல்ல கவனிங்க. அப்ப கூப்பிட்டது யாரு? மோசே கூப்பிட்டாரா வனாந்திரத்துல இருந்து? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. யோசிச்சுட்டே டைம் போடக்கூடாது. சிலர் அப்படி இருப்பாங்க, உண்மையில ஒண்ணுமே தெரியாது. கூப்பிட்டாரா மோசே? இல்ல. கூப்பிட்டது யாரு? இஸ்ரவேலர். அப்ப எங்க தான் கர்த்தர் இறங்கி இருக்கணும்? பிரதர் ஸ்வர்ஜன் அங்க இருக்கிறாங்க, இங்க நான் இருக்கிறேன். நான் இங்க இருந்து ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது ஆண்டவர் பிரதர் ஸ்வர்ஜன் கிட்ட போய் என்ன மகனேன்னு கேட்டா எப்படிங்க இருக்கும்? அப்படிதானங்க இருக்கு. கூட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு மோசே எகிப்தை விட்டு எப்படி ஓடினார் நினைக்கிறீங்க? உனக்கு போய் ஹெல்ப் பண்ணேன் பாரு. அவர் அந்த மெண்டாலிட்டி தான் போனார். நீ ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம், போ. இப்படி ஓடின ஆளு மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு கூப்பிட்டு இருக்கும் போது கர்த்தர் மோசே கிட்ட வந்து நிற்கிறார். என்ன லாஜிக் ஆண்டவர்? இது புரியல. கூப்பிட்டது அவன் வந்தது மோசே கிட்ட. ஏன் மோசே கிட்ட வந்தார்? ஏன் மோசே கிட்ட வந்தார் சொல்லவா? ஏன்னா மோசே எகிப்தை விட்டு வெளியே நிற்கிறான். தேவன் தேடுகிற மனுஷன் இவன் தான். எகிப்து என்பது அடிமைத்தனம். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் இடத்தில் அல்ல, அடிமைப்படாதபடி தங்களை காத்துக் கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். அவர்களிடத்தில் வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்துக்கு வெளியே நமக்கு தெரியாது. ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது எவ்வளவு அவசியம். இந்த நாட்களில் இதுதாங்க தேவை.
ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பாட கிருபை தாங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண கிருபை தாங்க. கிருபை தருவார், நல்லது. ஆனா அதை விட மேலாக நான் சத்துருவுக்கு கண்ணியாய் மாற பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. பரிசுத்தம் எதுலயுமே நான் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய இடம், எங்க நார்வேல பாத்தீங்கன்னா சில சூப்பர் இடமா இருக்கும், நல்ல வீடு இருக்கும். ஆனா அந்த வீடு பால் அடிச்சு கிடக்கும். ஏன்னா அதுக்கு ஃப்ரண்ட்ல போர்டு போட்டிருக்கும், இது வில்லங்க பூமி அப்படின்னு. ஏன் வில்லங்காச்சு தெரியுமா? ஒருத்தங்க அனுபவிக்க போலான்னு பார்க்கும்போது அதுல சம்பந்தப்பட்ட இன்னொருத்தங்க கேஸ் போட்டிருப்பாங்க. அதனால இவங்களால் அதை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. ஏதோ ஒண்ணு. அதனாலதான் இயேசுவின் வார்த்தைகள்ல ஒரு 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 டாட்டை கூட நம்ம மிஸ் பண்ணாம படிக்கணும். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்பதான் ஃபைட் பண்ண முடியும், இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆகிதான் போகும். ஆமென். பரிசுத்தம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற. ஏன் உன் தகப்பன் வீட்டை உன் தேசத்தை விட்டுட்டு ஆபிரகாம்கிட்ட வான்னு சொல்ல ரீசன் என்ன? அவன் ஒருவன் போதும். அவன் ஒருவனை கொண்டு பெரிய ஜாதியை உண்டாக்க. ஆமென். இந்த காலத்துல கர்த்தர் தேடுகிற கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் தான். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். ஒரு மனுஷன் கண்ணியானது நிமித்தம் 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருவார் என்றார். ஓ ஹalleluya, ஹalleluya. இத்தனை காலம் எப்படி வாழ்ந்தோம் என்றல்ல, இனி நமக்கு முன்பாக இருக்கிற காலத்துல கர்த்தாவே நான் சத்துருவின் கண்ணியில் அல்ல, சத்துருவுக்கு கண்ணியா இருக்கும்படிக்கு என்னை உருவாக்குங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த மோசேயை வெளியே போயிட்டார், தள்ளி போயிட்டார். இப்ப மோசேயால யாருக்கு பிரச்சனை இல்லை தெரியுமா? பார்வோனுக்கு பிரச்சனை இல்லை. மோசேயால பார்வோனுக்கு எப்ப பிரச்சனை நினைக்கிறீங்க? எகிப்துக்குள்ள வரது வரைக்கும். இப்ப மோசே எகிப்துக்குள்ள வராம இருந்தா மோசேயால பார்வோனுக்கோ பார்வோனால மோசேக்கோ பிரச்சனை இல்லை. அப்படி மோசே ஒருவேளை எகிப்துக்குள்ள வராமலே ஓட்டம் முடிஞ்சிருந்தா எது மிஸ் ஆயிருக்கும் தெரியுமா? பேதுரு, யோவான், யாக்கோபு ஒரு காட்சி காணும்போது இயேசு மகிமையிலே 2 பேர் கூட பேசிட்டு இருக்கிறார். ஒருவன் பார்வோனுக்கு கண்ணியானவன், இன்னொருவன் இயேசுவேலுக்கு கண்ணியானவன். அந்த 2 பேர் இது மிஸ் ஆகும். அது அர்த்தம் என்ன? நான் எவ்வளவுதான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் என்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறாம என் ஓட்டம் முடியுதுன்னா மகிமை எனக்கு மிஸ் ஆகும். அதனாலதான் பவுல் சொல்வார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் இன்னும் ஏன் இந்த தேகத்தில் இருக்கிறேன்னா அது உங்களுக்கு அவசியம். அதனாலதான் பவுல் சொல்லுவார், ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்நானம் எடுத்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஊழியத்தை உண்மையா செய்தவர். அவர் சொல்றார், நான் அடைந்த ஆயிற்றென்று சொல்லாமல் நான் அடையணும்னா ஓடணும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறே 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 இயேசுவுக்காய் ஓடுகிறே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாழ்க்கையில ஆண்டவரே கிருபையாய் என்ன சத்துருவின் கண்ணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்கப்பா. இனி நான் சத்துருவுக்கு கண்ணியா மாறணும் ஆண்டவரே. வெளியே கொண்டு வந்துட்டீங்க, நான் சத்துருவுக்கு கண்ணியா மாறணும். அதாவது நம்ம லைஃப் உடைய நம்ம எக்ஸாம்ல ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன், சக்சஸ்ன்னு சொல்லுவோம். அது சக்சஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவோம். ஆமென். தேவன் எதிர்பார்க்கிறது பர்பஸ்ஃபுல் லைஃப். ஒருத்தன் இப்படி வாழ்ந்தான்பா, ரொம்ப நல்லவன்பா, யாருக்கும் ஒரு தீமையும் செய்ய மாட்டான், அப்படியே போயிட்டான்பா, அந்த பேரெல்லாம் மறந்துடும். ஆமென். கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுகிறேன். ஏதோ ஒன்று
ஏவலுக்கு பேதுருவை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்த பயன்பட முடியும்னா, ஒரு கழுதைக்கு பிழையாம உணர்த்த பயன்பட முடியும்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த ஆண்டவருக்கு தேவை நாம அவைலபிளா இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை மோசையின் வாழ்க்கையில வைத்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, சமீபமாய் வா. கம் க்ளோசர் டு காட். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் எதை பார்க்கிறார் தெரியுமா? அவன் கிட்ட வரணும். மோசே ஒரே பர்வதத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை கண்டார்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆரம்பம். பயங்கரமான குழியில் எல்லாம் இருந்தோம். அப்பெல்லாம் 10 தூக்கினார். இப்போ அவர் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? நான் கிட்ட வரணும். நம்ம கிட்ட வர பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம் தெரியுமா? இது அக்கினி, இது முள்ளு பக்கத்துல யாராவது போவாங்களா? அக்கினி பக்கத்துல யாராவது போவாங்களா? இல்ல. தூரத்திலிருந்து பார்க்கறது வரைக்கும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் தெரியும். அதெல்லாம் யாருக்கு செய்ய முடியும்? இல்ல. நீ கிட்டவா, நெருங்க தான். அதாவது இந்த வேதத்தை குறித்து நீங்க எவ்வளவு தள்ளி போறீங்களோ அவ்வளவுக்கு இது நுகமா தெரியும். நீங்க நெருங்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சுகமா தெரியும். தூரமா இருந்த இளையகுமாரனுக்கு நான் என் அப்பா கிட்ட போய் என் பையனா போக போறேன்னு அவனை யோசித்தான். இல்ல, வேலைக்காரில் ஒரு ஆளா தான். தூரமா போக 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 அவனுக்கு அதை தாண்டி யோசிக்க முடியல பாருங்க. ஆனா கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் அதே அன்பை இன்னும் என் மேல வச்சிருக்கிறாரு, கட்டி அணைக்கிறாரு, முத்தமிடுகிறாரு. சரி, நெருங்க தாங்க. ஆமே, இது எவ்வளவு மேன்மை. ஆமே, நல்ல முதிர்ந்த தேவ ஊழியர்களை கூப்பிட்டு நீங்க, அதாவது ஒரு தேவ மனிதர்கிட்ட கேட்டேன். அவருடைய பேர் சொன்ன அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லலை. அவருடைய சாதனை என்பது ரொம்ப பெருசு. அவ்வளவு ஊழியம் செஞ்சார். அவர் சொல்றாரு, ஜான், ஒண்ணுமே செய்யாத மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிறார். நான் சொன்னேன், நீங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நாங்க இன்னும் மேட்சுக்கே வரல. நாங்க இப்போதான் டிக்கெட் எடுத்து கியூலே. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஒண்ணுமே செய்யாதது மாதிரியே ஃபீல் ஆகுது. அதாவது என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, கொஞ்சம் கூட சீக்கிரம் வந்திருக்கலாம். நம்ம தள்ளி, அது அக்கினி, அதெல்லாம் எல்லாரும் செய்ய முடியாது. இல்ல, நீ கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு, அதாவது நெருங்கணும். யோசித்து பாருங்க, இவன் நெருங்கினதும் கர்த்தர் மோசே அப்படின்னார். அதாவது நம்முடைய ஆரம்பத்தில் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். இப்பொழுது அவர் பெயர் சொல்றதுக்காக நாம நெருங்கணும்னு வெயிட் பண்றார். சிலர் சொல்லலாம், என்ன ஆண்டவர் அழைத்தா நான் ஆண்டவர் சித்தம் செய்வேன். ஆண்டவர் சொல்ற, நீ வா, உன்னை அழைக்கிறேன். உன் மேல அழைப்பு இருக்கு, நீ வா, நீ நெருங்கு. அதாவது தாயின் கருவில் தோன்றும் முன்னமே நம்மை தேவன் தெரிந்தெடுக்கிறார். எரேமியாட்ட என்ன சொல்லுவார்? நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். அதாவது அதை புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவருடைய சித்தம் கம்ப்ளீட் ஆகணும்னா 2 பேர் சைன் பண்ணணும். அவரும் சைன் பண்ணணும், நாமும் சைன் பண்ணணும். அவர் எப்போ சைன் பண்ணுவார் தெரியுமா? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சைன் பண்ணிட்டார். இனி நம்முடைய சிக்னேச்சருக்காக வெயிட்டிங். ஆமே, நான் சைன் பண்ணா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அவர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். எரேமியா சொல்ல, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, ஆண்டவர் நீ சின்ன பிள்ளைன்னுலாம் சொல்லாத. இங்கே பாரு, நான் உன்னை ஏற்படுத்துறேன். இப்போ எரேமியா எஸ்ன்னதும் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்றைய தினம் நான் உன்னை ஏற்படுத்தினேன் அப்படின்பார். தேவ சித்தம் என்பது தற்செயலாய் போடப்பட்டதல்ல, இது ஏற்கனவே போடப்பட்டது. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு சைடில் எழுதிட்டார். நம்முடைய
அர்ப்பணிப்புக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க மட்டும் இன்னைக்கு எஸ் சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். இதுவரை உங்க பலத்துல நீங்க நடந்தீங்க, இனி அவர் பலத்துல நீங்க நடக்க போறீங்க. ஹalleluya. சமீபமாய் மோசே சமீபமாய் வரும்போது மோசே அப்படிங்கிறார். உடனே மோசே அடியேன் அப்படிங்கிறார். ஓ, இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசினதே கிடையாது, எதுவுமே தெரியாது. நெருங்கும் போது என்ன இங்க உண்டாகுதுன்னா, அவர் மேல நான் கீழே, அவர் பெறுகிறார், நான் சரி நெருங்கும். மோசே அடியேன், அவ்வளவுதான்.